மனிதர் மான்களுக்காக தனது சொந்த நிலத்தை விட்டுக் கொடுப்பாரா? ஆனால் விவசாயி குருசாமி சற்று வித்தியாசமானவர். 74 வயதான குருசாமி தனது 35 ஏக்கர் நிலத்தை அந்தஸ்தாகவோ சொத்தாகவோ பார்க்கவில்லை. அவரை பொறுத்தவரை அது அவர் மான்களுக்காக கொடுத்த வாழ்விடம். ஊரில் தஞ்சம் புகுந்த மான்களுக்காக தனது நிலத்தில் விவசாயம் செய்வதை கைவிட்ட அவர் பிறகு அந்த நிலத்தையே மான்களின் புகலிடமாக்கினார். ஆனால் மான்களுக்காக தான் செய்த தியாகமே தனக்கு பின்னர் சவாலாக மாறும் என அவர் நினைத்து பார்க்கவில்லை. இப்போ இந்த மான்களுக்கு மனிதர்களாலேயோ நாயினாலேயோ ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு நம்ம பூமியிலேயே தங்கி இங்கே அதுக்குண்டான உணவு நீர் கிடச்சது, அதுக்குண்டான பாதுகாப்பு இருந்ததுனால இங்கேயே இருந்துடுது. அப்போ நாம் அந்த பூமி விவசாயம் பண்ணாமல் நாளடைவில் இப்போ ஆடு மாடு வளர்த்துறதெல்லாம் நிறுத்திட்டோம். அப்போ மானுக்கு அங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கிடுது. அப்போ அது மற்ற விவசாயிகளாக பொட்டல் காட்டை அழித்து சமதரம் பண்ணி பூமியை தொட்டையாக பண்ணிடுவாங்க. நான் இந்த மானுங்களுக்காக அதை அப்படியே விட்டு வளர்த்தி வச்சு மானுக தங்கக்கூடியான இதையே சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம். பார்த்துக்குங்களேன், கோடை காலத்தில் அதுகளுக்கு தண்ணி கிடைக்காது. அந்த தண்ணிக்காக இது என்ன மற்ற விவசாய பூமிகள் நோக்கி போகும். அப்போ அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு போகும்போது அந்த விவசாயி மானுக்கு பயிரை சேதப்படுத்திடு அப்படிங்கிறதுக்காக நாய்களை விரட்டி விடுவாங்க, கண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த மானு அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னுடைய கவனத்துக்கு வந்ததுனால சரி நம்ம தண்ணி அதுக்கு உண்டான சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய சொந்த பூமியில் கிணத்துலேருந்து பைப் லைன் போட்டு அந்த மானுக்கு தங்கி இருக்கிற இடத்துல ஒரு குட்டம் மாதிரி கட்டி அதுக்குண்டான வசதி பண்ணி கொடுத்தேன். நாளடைவில் மான்களின் பெருக்கம் விவசாயிகளுக்கு பெரும் தலைவலியானது. குருசாமியின் நிலத்தில் மட்டுமின்றி கோதபாளையம் சுற்றுவட்டாரத்தில் மான்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் தங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் பிற விவசாயிகள். மான் மேய்ஞ்சிட்டு போயிரு, பொழுதோட வந்தால் பழைய நட்டிட்டு போயிரு. நைட்டு ஊனி விட்டு நல்ல பச்சையாக இருக்குது பயிர். காலையில் போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. எப்படி நாங்கள் விவசாயம் பண்ணுறது? எப்படி மாட்டுக்கு தீனைங்க, பண்டபாடிக்கும் தீன் இல்லை, எங்களுக்கும் ஒன்றும் இல்லை. எல்லாம் நஷ்டமாகி போச்சு. இப்போ 5 லட்ச ரூபா ஓட்டு கம்பி வேலி போட்டிருக்குறோம். அது நஷ்டம்தான் எங்களுக்கு. கை காசு போட்டு எல்லாம் பண்ணிக்கிறோம். இல்லை தென்னம்பிள்ளை பார்க்க முடியாது. மான் தொந்தரவு சரியான தொந்தரவு. மானை பிடிக்க சொல்லி நான் 5-6 வாரத்துக்கு முன்னையே சொன்னேன். அது கேஸ் கொடுத்துருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த நெருக்கடி சூழலை சமாளிக்க குருசாமியும் அவருக்கு பக்கபலமாய் நிற்கும் அவரது நண்பரான பாலசுந்தரமும் மான்களுக்கும் அதே வேளையில் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் வனத்துறையுடன் இணைந்து பல கட்ட முயற்சிகளை முன்னெடுத்தனர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக மான்கள் அதிகமாக பெருகும் போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளை என் கூட சண்டைக்கு வந்துடுறாங்க. என்ன சண்டைக்கு வர்றாங்கன்னா, மானை வளர்த்தி எங்கள் விவசாயத்தில் சாப்பிடுது, நான் வளர்த்துறதில்ல, அது இங்கே பக்கத்தில் பிடபிள்யூ லேண்ட் இருக்குது, அதில் வாழுது. அது பக்கத்து தோட்டத்தில் போய் இந்த கத்திரி, வெண்டைக்காய், தக்காளி பழம், வாழை இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஃபாரஸ்ட்டில் எடுத்து சொல்லி கூப்பிட்டு காட்டி விஏஓ எல்லாம் பார்த்து விவசாயிகளுக்கு ஒரு 6.5 லட்ச ரூபா, ஒரு விவசாயிக்கு 25,000, 30,000, 40,000 ஒரு 6 லட்ச ரூபா நஷ்டீடு வாங்கி கொடுத்தேன். ஆனால் இதுவரை இந்த சவாலான சூழலுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை. மான்கள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் தரப்பிலும், மான்களுக்காக பிரத்யேக சரணாலயம் அமைப்பதும் தீர்வாக இருக்கலாம் என குருசாமி தரப்பிலும் கூறுகின்றனர். ஆனால் இரண்டுமே சிக்கலானது என்கிறார் சூழலியல் ஆர்வலர் ரவீந்திரன். ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா, இந்த மான்கள் நான் சொன்ன மாதிரி காடுகளுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொன்னால் அதை ரீலொகேட் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் தீர்வு. பொதுமக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் என்ன சொல்லுவாங்க, இந்த மானெலாம் பிடிச்சிட்டு போய் நீங்கள் காட்டில் விடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க முறையிடாத இடமே இருந்திருக்க முடியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கலெக்டர்கிட்ட ஆகட்டும், எல்லார்ட்டையும் அந்த கோரிக்கை அவங்க வச்சுருப்பாங்க. கூட்டமாக போய் போராட்டமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் மான்களை பிடித்து ரீலொகேட் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா மான் ரொம்ப வீக் ஹார்ட்டட். அதை ஒரு நெட் போட்டு பிடிக்கிறதோ இல்லை ட்ராங்குலைஸ் பண்ணுறதோ, யானைகள்லாம் தொல்லை பண்ணுறதுன்னா ட்ராங்குலைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களே, அந்த மாதிரி பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையினால் ரீலொகேட் பண்ண முடியாமல், இன்னொன்று இங்கே அதோட ப்ரிடேட்டர் எதுவும் இல்லாதனால அது நம்பர்ஸ் ரொம்ப பெருகிட்டே போகுது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய தொல்லையாக மாறிடுச்சு. ஸோ ஒரு இயற்கையாளனா இன்றைக்கி மயிலே தொல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல மான்கள் தொல்லை அப்படிங்கிற வேறு வழி இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. ரீலொகேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது.
மான்களை பாதுகாப்பாக இடமாற்றம் செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறுகளை வனத்துறை ஆய்வு செய்து வருவதால் விரைவில் தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் குருசாமி. மானுகள் நம்ம இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அதுகளை பாதுகாக்கணுங்கிறது எங்களுக்கு மெயின் முக்கியம். மானுகளையும் பாதுகாக்கணும், விவசாயிகளையும் பாதுகாக்கணும். விவசாயி எங்களுக்கு எதிரி இல்லை, ஆனால் விவசாயி எங்களை எதிரியாக நினைக்கிறாங்க மானை பாதுகாக்கிறதுனால. அப்போ நாங்கள் அதே விவசாயத்துக்குள்ளே நாங்களும் வாழ்கிறோம்ல, அப்போ நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும்ல. அவன் விவசாயினோட வாழ்வாதாரத்தை பார்த்துச்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? அது நியாயம் இல்லையில. அப்புறம் அப்படி இருக்கிற போது நாங்கள் விவசாயிகளுக்கு நண்பனாக இருக்கணும், அதே சமயத்தில் ஜீவகாருண்ய அடிப்படையில் இந்த மானுகளையும் பாதுகாக்கணும்.